அனைவருக்கும் வணக்கம். நல்ல நண்பன். ஒரு கழுதை ஒன்று ஒரு ஃப்ரெண்ட் இல்லாமல் ரொம்ப நாள் தவிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது வழியில் ஒரு ஒரு நரியை பார்க்குது. நரியை பார்த்து தன்னோட சோகத்தெல்லாம் சொல்லுது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என்னோட விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிக்க கூட ஒருத்தர் கூட இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கஷ்டத்தெல்லாம் அந்த நரிக்கிட்ட சொல்லுது. நரி என்ன சொல்லுனா, சரி சரி கவலைப்படாத அப்படின்னு கம்ப்ரைஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுதுன்னா, இனிமேல் நான் உனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வராங்க, எப்போ பார்த்தாலும் ஒன்றா தான் சுற்றுறாங்க. அப்படி ஒரு நாள் அவங்க ரெண்டு பேரும் பசிக்குதுன்னு சொல்லி உணவு தேட போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு ஒரு பெரிய தோப்பை பார்க்குறாங்க. அது ஏதோ ஒரு திராட்சை தோப்பு தான். அதை பார்த்தவனையும் அந்த கழுதை என்ன கேட்குதுன்னா, நம்ம போய் சாப்பிட்லாமான்னு கேட்குது. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் சாப்பிட்றாங்க. நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு படுத்திருக்காங்க. அப்போது அந்த கழுதை என்ன சொல்லுதுன்னா, எதுவும் மிஸ் ஆகுதுல்ல, நம்ம ஏன் பாட்டு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நரி கேட்குது. உடனே அந்த டாங்கி சொல்லுது, சரி கவலைப்படாத நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அந்த நரி சொல்லுது, நீயா, வேணாம், ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம இருக்கிறது ஒரு தோப்புக்குள்ளே, நீ சத்தம் போட்டோன்னா மாட்டிக்கவும், சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல கேட்காம அந்த அந்த கழுதை பாட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது அந்த நரிக்கு புரிஞ்சிருச்சு, இது நம்ம அட்வைஸ் சொல்கிற இது கேட்குறதா இல்லை, அதனால நம்ம எங்கே ஓடி போய் ஒளிஞ்சிக்கலாம், நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. அந்த கழுதை பாடிக்கிட்டே இருக்குது. ஃபார்மர்ஸ்லாம் அந்த கழுதையை அடித்து ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நரி ஒளிஞ்சிருந்த நரி சொல்லுது, இப்போவாது நீ பாடம் கற்றுக்கிட்டியா, உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஒரு அட்வைஸ் சொன்னால் அதை நீ கேட்கணும், இதுதான் உனக்கு இந்த பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் போயிடுது. நன்றி.